வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையோட இலைய பறிக்கிறேங்க. இதை இலைய பறிக்கிறது ஒரு வீடியோங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து நான் முடக்கத்தான் இட்லி சாதப்பொடி, முடக்கத்தான் கீரையில் இட்லி சாதப்பொடி செய்கிறதுக்காக பறிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னால் குதிங்கால் வலி ரொம்ப அதிகமாச்சுங்க. ஏன்னா குதிங்கால், அதாவது நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, நர்சரி இருக்கிறதுனால ஃபுல் டே வந்து எனக்கு நடந்துகிட்டே இருப்பேன். செடிங்களை பராமரிக்கிறது, பேக்கிங் பண்ணுறது, செடி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எனக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து குதிங்கால் வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஐடியா தான், முடக்கத்தான் கீரையை கொஞ்சம் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து சரி, இது ஒரு இட்லி சாத பொடியாக செஞ்சுக்குவோம். எனக்கு கொஞ்சம் இந்த சுடு சாதத்தில் வந்து இந்த பவுட்ரு போட்டு, இல்லை இட்லிக்கு தோசைக்கு ஒரு பவுடரை போட்டு அதை கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதை தொட்டு சாப்பிடுவேன். அது பிடிக்கும். அப்புறம் அப்படியே தோசை மேலே பொடி தோசை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பொடி தோசைக்கும் பண்ணுவேன் நான். அப்போ அது கொஞ்சம் இன்டேக் வந்து ரெகுலராக இருக்கும். நம்ம வந்து இது கொஞ்சம் லைட்டாக கசப்படிக்கும். தனியாக சட்னி செஞ்சோம்னா லைட்டாக கசப்படிக்கும். அப்புறம் சட்னியோட சாப்பிட்றதுனா ஏதாவது ஒரு 2 இலை தான் போடுவோம். புதினா சட்னியெல்லாம் அரைக்கும்போது ஒரு 2 இலை போடுவோம். ரசத்தில் ஒரு 2 இலை போடுவோம். அது வந்து அவ்வளோவா உள்ளே போகாது இல்லைங்களா. அதனால் இட்லி சாத பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேட்ச் ஒரு 100 கிராம் சாப்பிட்டேன். நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. அதே போல் என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, கொஞ்சம் குதிங்கால் வலி இருக்குது, ஒரு 35 இயர்ஸில் இப்போல்லாம் குதிங்கால் வலி வரக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த பொடியை கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏன்னா எல்லா வலிகளுக்குமே, இப்போ முடி உதிர்வுலேருந்து எல்லா பிரச்சனைக்குமே இன்டேக் ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வந்து மேலே ஒரு லோஷனோ ஒரு க்ரீமோ மெடிசனோ சாப்பிட்டா மட்டும் சரியாயிடாது. இப்போ அது வந்து அதனால் இப்போ இட்லி சாத பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நான் என்னோடய ஸ்டைல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, நான் ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணி ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. ரொம்ப கம்மியாக வீட்டுக்கு தேவையான அளவு தான் அரைப்பேன். சப்போஸ் யாராவது கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு செட்டு ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி கொடுத்துருவேன். ஸ்டாக் வச்சுட்டு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வாரமே பார்ப்பீங்க சத்து மாவு பொடி ரெடி பண்ணுறது. இன்றைக்கி சத்து மாவு பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மறுபடியும் நான் போட போகிறேன். மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோக்குள்ளே தான் சத்து மாவு ரெடி பண்ணுவேன். 1 வீக்கில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக எல்லாமே பொருளை வாங்கி கழுவி அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த முடக்கத்தான் கீரை இட்லி சாத பொடியும் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு தான். ரொம்ப அதிகமாகவும் ரெடி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா கீரைகளுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம். அதனால் 10 கிலோலாம் ரெடி பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. அதனால் ஒரு 100 கிராம் வாங்கி நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தேவைன்னா வாங்கிக்கலாம். இது குதிங்கால் வலிக்கு மட்டும் இல்லைங்க, மூட்டு வலிக்கு, இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு, நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு, நெஞ்சு சளி இருக்க குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்லா கிளியர் ஆகிறத பார்க்க முடியுங்க. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, அடுக்கு தும்மல் வரவங்களுக்கெல்லாம் இது ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.